போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு, இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடுமழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே போட்டோ பிடித்து வையுங்கள், அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆள் அரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான், அதாவது இந்தியாவை முஸ்லிம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவர்களிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும். கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகமானது 292 பக்கத்தில் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபாய். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் உங்களால் இயன்ற நன்கொடைகளை காணிக்கைகளாக கொடுத்து நீங்கள் தாங்கலாம். உங்களால் இயன்ற 5 புத்தகம், 10 புத்தகம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்கள் திராணிக்கு ஏற்றபடி இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் நீங்கள் காணலாம். அரசு கேபிள் 598, TCCL 740,
விகே டிஜிட்டல் 720, எஸ்சிவி 179, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 134, ஏஎம்என் 192, அக்ஷயா 675, ஜாக் 274. இந்த கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜியோ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ்களிலும் நீங்கள் ஜியோ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் டிவி ஆப்புகளிலும் நீங்கள் ஜியோ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில்
சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எங்கள் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன்வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பணாஸ்தியும் வீணல்லவோ பொன்வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பணாஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவை போலும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மார்க்கு 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 9வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அன்பானவர்களே, ஒருமுறை அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்ட தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவிடம் சென்று தன்னுடைய மகனுடைய அந்த விடுதலைக்காக மனதுருகி அவன் மன்றாடுகிறான். அப்பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறான். மார்க்கு 9:22 நம்ம வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அன்பானவர்களே, அந்த தகப்பனுடைய இருதயம் அந்த மகனுடைய விடுதலைக்காக மகன் படுகிற பாடுகளை குறித்து மிகவும் ஏங்கி கொண்டிருக்கிறதே ஆண்டவராகிய இயேசு கண்டார். அந்த ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனிதன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் அறிக்கை இட்டவுடன் ஆண்டவர் அந்த மகனுக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம் தேவனால் ஏதாகலும் அல்ல, அவர் எதையும் செய்ய முடியும் என்பதை முதலாவது நாம் விசுவசிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், அதை விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, அவனுக்கு எல்லாமே நிறைவாக இருந்தது. ஆனால் அந்த மனிதனுக்குள்ள
எந்த சமாதானமும் இல்லை, அவனுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தூக்கமும் அவனுக்கு வரவில்லை. அப்பொழுது அவன் ஒரு ரயில் பயணத்தின் போது ஒரு பெரியவரை அவன் சந்திக்கிறான். அந்த பெரியவரிடத்தில் தன்னுடைய மனபாரங்களை, அவனுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான். ஐயா, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, என்னால் சரியாக தூங்க முடியவில்லை அப்படி என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெரியவர், உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது என்று சொல்லி அவனை உட்கார வைத்து அவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த மனிதனிடம் சொல்லுகிறார், ஒரு மனிதன் ட்ரெயின் புறப்பட போகிறது, ஒரு மூட்டையோடு ஒரு மனிதன் வந்து ஏறுகிறான். அந்த மூட்டையோடு ஏறி அந்த ட்ரெயினில் ஒரு இருக்கையை பிடித்து அவன் அமருகிறான். அந்த ட்ரெயினும் புறப்பட்டு விட்டது. அந்த மூட்டையை அவர் கீழே இறக்கி வைக்கவில்லை. அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மூட்டையை கீழே இறக்கி வைங்க, ஏன் இப்படி சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனிதன் சொன்னார், என்னுடைய மூட்டையை நானே சுமந்து கொள்ளுவேன், ட்ரெயின் என்னை மட்டும் சுமந்தால் போதும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை பயணத்திலும் கூட நம்முடைய கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்து விட்டு நாம் சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் சொன்னார். அந்த பெரியவர் அப்படி சொல்லி அந்த கதையை முடித்தார். அந்த மனிதனும் சிரித்தான். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பானவர்களே, நமது பாரங்களை சுமந்து தீர்த்து நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. பாருங்கள், சாரிபாத் விதவியுடைய